ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா கோகர்பம் டேம் தாண்டி இருக்கிற பார்வைட்டு மண்டபத்தில் இன்னைக்கு பார்வைட்டு உற்சவம் நடந்துச்சு. மத்தியானம் போல் கோயில் கோபுரத்துலேருந்து மலையப்ப சுவாமி தனி பல்லக்கிலையும் ஸ்ரீ கிருஷ்ணர் தனி பல்லக்கிலையும் அழைச்சிட்டு போவாங்க. கோகர்பம் தாண்டி இருக்கிற இந்த பார்வைட்டு மண்டபத்தில் ஃபஸ்ட்டு ஆஸ்தானம் செய்கிறாங்க. அதுக்கு பப்ளிக் டிவோட்டிஸ் அலோட் கிடையாது. டிடிடி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். அந்த ஆஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேட்டையாடுற மாதிரி ஒரு விழா செய்வாங்க மலையப்ப சுவாமிக்கு. ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் சில சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க வம்சாவளியினராக இந்த ஃபங்க்ஷன் செய்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். வெண்ணெய் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. பட் மலை மாதிரி சாதம் குமிச்சு வச்சு பூஜை செய்து முடிச்சதுக்கப்புறம் பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம போய் பார்க்கலாம். இதுக்கு டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. ஆஸ்தானம் மட்டும் நம்ம பார்க்க முடியாது, பட் வெளியில் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆஸ்தானம் முடிஞ்சு வேட்டையாடும் அந்த விழா முடிஞ்சு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தனியாக ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சு கர்ப்பகிரகத்துக்கு அழைச்சிட்டு போய்ட்றாங்க. மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். வேட்டையாடுற விழாங்கிறதுனால மலையப்ப சுவாமியோட அலங்காரம் பார்த்திங்கன்னா ஆயுதங்களோடு இருக்கும். ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருப்பார். இந்த பார்வைட்டு உற்சவத்தப்போ ஆக்சுவலாக பிரம்மோற்சவத்தை ஒட்டி பார்வைட்டு உற்சவம் நடந்துச்சு. நான் நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ மலையப்ப சுவாமி மட்டும்தான் அழைச்சிட்டு போனாங்க. அப்பையும் தாயார் கிடையாது, இப்பையும் தாயார் கிடையாது. பட் அந்த பிரம்மோற்சவத்தப்போ நடந்த பார்வைட்டு உற்சவத்தப்போ மலையப்ப சுவாமியை மட்டும் அழைச்சிட்டு போனாங்க. இந்த பார்வைட்டு உற்சவத்தப்போ மலையப்ப சுவாமியும் அழைச்சிட்டு போகிறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு சில சம்பிரதாயங்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தனியாக செய்கிறாங்க. எக்ஸாக்டாக வருஷத்துக்கு 2 முறை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக பார்வைட்டு உற்சவம்னு செய்தாங்க. தூக்கிட்டு போவாங்க தங்க பல்லக்கில் பெருமாளை, மலையப்ப சுவாமியை தனியாகவும் ஸ்ரீ கிருஷ்ணரை தனியாகவும். அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவங்க கொஞ்சம் தூரத்துக்கு மாற்றிக்கிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆக்சுவலாக ஓடுற மாதிரி அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா கோபுரத்துலேருந்து கோகர்பம் டேம் தாண்டி இருக்க அந்த பார்வைட்டு உற்சவ மண்டபம்ங்கிறது பாபவிநாசம் போகிறப்ப கூட நம்ம பார்க்கலாம். கோகர்பம் டேம் தாண்டோன்னா லெஃப்ட் சைட்லேயே பார்த்துட்டு போனால் போர்டு போட்டிருப்பாங்க பார்வைட்டு உற்சவ மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் இந்த விழாக்காக அந்த மண்டபம் ஏற்படுத்தினதாக சொல்லுவாங்க. இப்போ ரெனோவேஷன் பண்ணி சூப்பராக இருக்கும் அந்த இடம். நான் ஆல்ரெடி தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்கிற அந்த பார்க் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த விழாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேட்டையாட போகிற மாதிரி பெருமாள், மலையப்ப சுவாமி தனி பல்லக்கு, ஸ்ரீ கிருஷ்ணர் தனி பல்லக்கு. தாயார் வர்றதில்ல, அந்த பார்வைட்டு உற்சவத்துக்கும் வரல, இன்றைக்கும் வரல. வீதி உலா மலையப்ப சுவாமி மட்டும்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் உள்ள அழைச்சிட்டு போய்ட்றாங்க. அந்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்கிற அந்த நல்ல அன்னப்பிரசாதம்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ பண்ணல. ஸோ அகெயின் மாட வீதி வந்தோன்னே மலையப்ப சுவாமியோட வீதி உலா முடிச்சதுக்கப்புறம் மலையப்ப சுவாமியும் கோயில் கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சு கர்ப்பகிரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. பார்வைட்டு உற்சவம் இன்னைக்கு நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப யூஸ்ஃபுல்லாகும். எல்லா வீடியோஸும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.